ஆச்சிப்பட்டியில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது மதுபோதையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் நபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் பெட்ரோல் பங்க் ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி பெட்ரோல் பங்கில் காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுவிட்டதாகவும் வாட்டர் கேன்களில் 2 லிட்டர் பெட்ரோல் வேண்டும் என கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வாட்டர் கேனில் பெட்ரோலை தர மறுத்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு அவர்கள் புகைப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என ஊழியர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியரான சம்பத்குமார் என்பவரை கம்பி மற்றும் செங்கற்களால் பலமாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து இது குறித்தான புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் குற்றத்தில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மதுபோதை இளைஞர்களின் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலில் 19ஆம் ஆண்டு தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தாயார்குளம் பகுதியில் 3 நாள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் 19ஆம் ஆண்டு தெப்ப உற்சவ விழா நேற்று தொடங்கி 3 நாள் நடைபெறுகிறது. முதல் நாள் விழாவில் திருக்கோயிலில் இருந்து சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தெப்பத்தில் எழுந்தருளினார். இதில் மாநகராட்சி மேயர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டு கனமழை பெய்தது. தொடர்ந்து கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளித்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக வெளியேற்றிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு அருவிக்கு வரும் நீரின் அளவு குறைந்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் அரசு பள்ளியில் மாணவர்களை தேனீக்கள் கொட்டியதில் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் உணவு இடைவேளையின் போது அங்கு மரத்தில் இருந்த தேனீக்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த மாணவ மாணவி சுமார் 20க்கும் மேற்பட்டோர்களை கொட்டியுள்ளது. தொடர்ந்து அவர்கள் வானாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 மாணவர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து உடனடியாக பள்ளியில் உள்ள தேனீக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் பாரத் பல்கலைக்கழகத்தில் 41ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், மத்திய தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் மதன் மோகன் திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், பாரத் பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறையில் உலக அளவில் சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கி வருகிறது என புகழாரம் சூட்டி பேசினார். மேலும் இருமொழி கொள்கையை மாணவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.